எல்லோருக்கும் வணக்கம். உனக்கு நேரமே சரியில்லடா மச்சி அப்படின்னு நம்ம நண்பன் சொல்லுவான். நம்ம அவனை பார்த்து உங்கூட இருந்தால் எனக்கு எப்படா நேரம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அந்த வகையில் வெள்ளிக்கிழமையானாவே சமீப காலங்களில் மார்க்கெட்டை பிடிச்சி இறக்கி விட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையில் 243 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் ஒரு பிளாக் ஃப்ரைடேலேருந்து தப்பிச்சிட்டேன்டா சாமி அப்படின்னு மனசுக்கு ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுடைய மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 3.5 லட்சம் கோடி அப்படின்ற மார்க்கெட் கேபிட்டல் இன்னைக்கு மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு பெரும்பாலானவர்களுடைய போர்ட்ஃபோலியோ என்பது கண்டிப்பாக மேபி லாபத்தில் வந்து இருந்திருக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்படி ஒருவேளை சமீபத்தினுடைய மார்க்கெட் எழுச்சியில் கடந்த ஒரு மாசத்துல 524 பாயிண்ட் என்பது ஏறி வந்திருக்கான். 6 மாசத்துல பார்க்கும்போது 631 பாயிண்ட் ஏறி வந்திருக்கான். இதனால கண்டிப்பா மியூச்சுவல் ஃபண்டுகளில் எஸ்ஐபி போட்டவங்க பெரும்பாலானவங்களும் லாபத்துக்கு இருக்கிறது தான் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த சமயத்தில் உங்களுடைய போர்ட்ஃபோலியோ கடந்த 6 மாசத்துல லாபமே கொடுக்கல அப்படின்னா அப்போ உங்களை விட மியூச்சுவல் ஃபண்டு மேனேஜர்ஸ் ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அர்த்தம். நண்பர்கள், இந்த சமயத்தில் நான் ஏகப்பட்ட நல்ல நல்ல செய்திகளாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதில் இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்றது ரொம்ப நாள் வீழ்ச்சி அடைந்து கொண்டே வந்துக்கிட்டு இருந்தான். ஆனால் இன்னைக்கு க்ளோசிங்கில் 4% ஏறி இருக்கான். இதனால் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட லோ லெவல் அப்படின்ற போய் இடத்துல உளுந்துட்டு ஒரு 15% அப்படின்ற மாதிரி 2 முறை ஏறிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு முறை 8% என்பது ஏறினா. இனி இந்த முறை என்ன பண்ண போறான் அப்படின்றது பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து விழுந்திருக்கக்கூடிய இந்த வருண் பிவரேஜஸ் ட்ரிகர் பாயிண்ட்ல விழுந்திருக்கிறதுனால இனி குறைந்த ஒரு 2-3 மாதங்கள் கழித்து மறுபடியும் அவனுடைய மேல் நோக்கி இருக்கக்கூடிய லெவலுக்கு போக போறானா அல்லது கீழ் நோக்கி மறுபடியும் இன்னும் கொஞ்சம் சீப்பாகி மலிவான விலைக்கு கிடைக்க போறானா அப்படின்றது ஒரு 2-3 மாதம் பொறுத்து இருந்தாதான் தெரிய வரும். ஆனால் இப்போதைக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்தினுடைய மலிவு விலையில இந்த வருண் பிவரேஜஸ் அப்படின்றது வந்து விழுந்திருக்கு. அதே மாதிரி கிளீன் சயின்ஸ் அப்படின்ற ஒரு பங்குல ஒரு மகிழ்ச்சிகரமான சம்பவம் என்பது நடந்திருக்கு. அதாவது இந்த கிளீன் சயின்ஸ் அப்படின்ற பங்கு சமீப காலமாக ஏறவே இல்லை. ஆனால் இன்னைக்கு 6% ஏறி இருக்கான். கடந்த ஒரு வருடத்தினுடைய அளவில் பார்க்கும் பொழுது 52 வீக் லோவில் வந்து விழுந்துட்டு வீழ்ச்சியை கிட்டத்தட்ட 3 மாசமா தடுத்து நிறுத்தியிருந்தான். மற்ற பங்குகள்லாம் வீழ்ச்சியை 1 மாதம் 2 மாதம் தடுத்து நிறுத்திட்டு 3வது மாசத்துல பயங்கரமாக எல்லாம் 30-40% ஏறிட்டானு. ஆனால் இந்த பங்கு கடந்த 3 மாதமாக வீழ்ச்சியை மட்டும் நிறுத்தி வச்சிருந்தானே ஒழிய ஏறாமல் இருந்தது. அந்த தாக சாந்தி என்பது இன்றைய நாளில் அது முடிஞ்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு 6% ஏறி வந்திருக்கான். இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பங்கு தற்சமயத்துக்கு இவனுடைய ப்ரீவியஸ் லோலேருந்து 2 days மூவிங் ஆவரேஜ் அப்படின்றத இன்னைக்கு தாண்டி இருக்கான். இதுக்கு முன்னாடி 2024களில் 2 முறை என்ன பண்ணாங்கன்னாக்கா லோல இருந்து 2 முறை ஏறினான். இப்போ இந்த 2025ல் இப்போதைக்கு ஒரு முறை என்பது அதனுடைய லோ ரேட்லேருந்து மேல் நோக்கி ஏறி இருக்கா. இப்படி இருக்கக்கூடிய இந்த கிளீன் சயின்ஸ் கடந்த குவார்ட்டரில் என்ன ரிசல்ட் கொடுத்தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதுக்கு முன்னாடி பண்ணியிருந்த 2 குவார்ட்டர்களை விடவும் அதிகமான வருமானமாக 74 கோடி என்பதை காமிச்சிருக்கான். அதுக்கு கிடைச்ச பரிசு தான் கடந்த சில நாட்களாக இந்த கம்பெனி இப்படி சுமாராக இருந்துக்கிட்டு இருந்தா 1000 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டு இருந்தால் இப்போ எடுத்து பார்க்கும்போது 1400 அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறான். இந்த சமயத்தில் இன்னுமே மகிழ்ச்சியான தகவல்கள் என்னென்னா, 2 பேர் சூப்பரான ரிசல்ட் அப்படின்றது கொடுக்குறாங்க. பிஎம்எல் அப்படின்ற ஷேரு சமீபத்தினுடைய குவார்ட்டர்களில் இல்லாத மிகப்பெரிய ஒரு லாபத்தை காமிச்சிருக்கான். இந்த பிஎம்எல்னுடைய ஷேரினுடைய விலையை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, சமீபத்தில் 5000லிருந்து 2500 கிட்டத்தட்ட 50% இறங்கின பங்கு தான் இந்த பிஎம்எல் அப்படின்ற பங்கு. இப்போ மறுபடியும் என்ன ஆயிருக்குன்னா, மார்க்கெட் ரெக்கவரி ஆகும் பொழுது இது ஒன்றும் தூங்குறவங்க கிடையாது. மார்க்கெட் கோடையே சேர்ந்து நான் ஏறுவண்டா அப்படின்ற மாதிரி 2200 ரேஞ்சிலிருந்து 3700 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த பங்கு அருமையான ஒரு ரிசல்ட் என்பதை வெளியிட்டிருக்கான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மார்ச் 2025 Q4 ரிசல்ட்டில் 288 கோடி லாபம் அப்படின்றத காமிச்சிருக்கான். இதுக்கு முன்னாடி அவனுடைய சமீபத்தில் 2-3 வருஷங்களில் எங்கேயுமே அந்த மாதிரி பெருசாக ரெஜிஸ்ட்ரே ஆகலை. ஸோ இந்த பிஎம்எல் அப்படின்ற பங்குனுடைய முதலீட்டாளரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம பிரசிடென்ட் 54% வச்சிருக்காரு. இந்த சமயத்தில் எஃப்ஐஸ் டிஐஸ் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்னும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடாடா, எடுக்கிறது எல்லாமே நல்ல நியூஸாக இருக்குது. அதனால் வீக்கெண்டு சந்தோஷமாக தான் இப்போதைக்கு முடியுது. இன்னொரு முக்கியமான பங்கு JSW ஸ்டீல் அவங்களும் ரிசல்ட் வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்டில் மிகவும் முக்கியமான ஒரு தகவலாக
280%, அதாவது ஒரு பங்குக்கு ₹2.80 அப்படின்றது டிவிடெண்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இவங்களுடைய கடன் வாங்கக்கூடியது அப்ரூவல் என்பது 12,000 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தகவலும் அப்ரூவல் கிடைச்சிருக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்கு. ஸோ JSW ஸ்டீல் என்பது கொஞ்சம் பெரிய பங்கு தான். 2,46,000 கோடி அதனுடைய மார்க்கெட் கேபிட்டல் என்பது. இந்த பங்கு பெருசாக கீழே விழுகல. இந்த டாடா ஸ்டீலு, செயிலு இது போன்ற பல்வேறு பங்குகள் கீழே விழுந்து கிடக்கல. இது ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களுக்கு இது ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்கல. ஒரு உதாரணத்துக்கு இப்போ 2024 பிற்பகுதியிலிருந்து கீழே ஒரு 600 ரூபாய்க்கு வந்து விழுந்துட்டு அங்கிருந்து 1000 ரூபாய்க்கு போயிருந்தா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கு சரி ஒரு வருடத்தினுடைய லோன்ல கிடைக்குதே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா இது ஏற்கனவே இந்த பங்குகளை பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு மத்தாப்பு வச்சு விட்டுருக்கு. ஏன் அப்படின்னாக்கா போன குவார்டர்னுடைய லாபத்தை விடவும் டபுளாக கொடுத்துருக்கான்னா இவன் சாதாரண ஆள் இல்லை. வேணும்னா நம்ம இப்போ கூட போய் ஒரு இடம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இந்த செயிலு டாடா ஸ்டீல்லாம் என்ன பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா இந்த செயிலு டாடா ஸ்டீல் இவங்களும் இருக்கக்கூடிய செக்டர் சேம் ஸ்டீல் செக்டர் தான். அதனால இந்த செயில்லாம் அவனுடைய குவார்டர்ல என்ன பண்ணியிருந்தான் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அது இன்னும் வெளியே வரல. டிசம்பர் குவார்டருக்கு அப்புறம் இப்போ வரவேண்டிய அடுத்த Q4 ரிசல்ட் இன்னும் வரல. சரி டாடா ஸ்டீல் என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு பார்த்தோம்னாக்கா அடேங்கப்பா அவன் 300 கோடி அப்படின்றது 295 கோடின்றது டிசம்பர் குவார்டர்ல ரிசல்ட் கொடுத்துருந்தா அவன் இப்போ 1201 கோடியாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக தான் இந்த டாடா ஸ்டீலும் தன்னுடைய ரிசல்ட்டை காமிச்சிருக்கான். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுனாக்கா ஸ்டீல் பங்குகளினுடைய ரிசல்ட் என்பது கண்ணுக்கு குளிர்ச்சியாக தான் வந்திருக்கு. இந்த சமயத்தில் அந்த ரிசல்ட்டினுடைய இம்பேக்ட் பங்குகளை தூக்கி விடுதா இல்லையா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா செயிலினுடைய விலை பங்கு அப்படின்றது கீழே தான் இருக்கான். ஆனால் இன்னும் ரிசல்ட் வரல. அதே மாதிரி டாடா ஸ்டீலினுடைய ரிசல்ட் அப்படின்றது கடந்த வாரங்கள்லேயே வந்துடுச்சு. அது இவனை தூக்கி தான் விட்டுருக்கு. ஸ்மார்ட் மணி கான்செப்டில் அவன் இதுக்கு முன்னாடி விழுந்த லோவுக்கு பக்கத்தில் அந்த Q4 ரிசல்ட் அப்படின்றது 130லேருந்து 160 தூக்கி விட்டுருச்சு. ஸோ JSW ஸ்டீல் இறங்காமையே மேலே தான் இருக்கான். டாடா ஸ்டீல் இறங்காம ஏறிட்டான். இனி செயிலினுடைய ரிசல்ட் வரும்பொழுது தான் அவன் என்ன பண்ண போகிறான் அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கணும். இந்த மாதிரி எப்பெல்லாம் மார்க்கெட்டில் கடன் வாங்குறாங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அப்படின்ற தகவல் வரும்போதெல்லாம் மார்க்கெட்டுக்கு ஒரு சந்தோஷம் தான். அதானி போர்ட்ஸ் அப்படின்ற பங்குல ஒரு தகவல் என்ன வருதுன்னா அவங்க 6,000 கோடி பணம் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அந்த அதானி போர்ட்ஸில் இன்னும் ஒரு பங்கு என்னன்னா எத்தனையோ கஷ்டங்கள் இந்த கம்பெனியினுடைய குரூப்புகளுக்கு. அதில் இந்த ஒருத்தன் தான் உருப்படியாக இருக்கான் அப்படின்ற மாதிரி நிறைய பங்குகள் நிறைய இருக்குன்னு வச்சிங்களேன். ஆனால் அந்த வகையில் இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற பங்கு இவனுடைய பழைய உச்சிக்கு பக்கத்தில் திரும்பி வந்திருக்கான் அப்படின்றது இந்த பங்கு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சந்தோஷம். அதே குரூப்பில் பல பங்குகள் இன்னும் கீழே படுத்து கிடந்து இருக்கா. பட் இந்த அதானி போர்ட்ஸ் மேலே வந்ததில் அதில் ஒரு வகையான மகிழ்ச்சி. எல்லாருமே தானங்க மகிழ்ச்சியாக இருக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தம் மட்டுமே மகிழ்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்காது. நண்பர்கள் இந்த சமயத்தில் இன்னுமே மார்க்கெட்டுக்குள்ளே மகிழ்ச்சி கொண்டு வருமா அப்படின்னு மார்க்கெட் நல்லா இருக்கிறதுனால சமீபத்தில் வந்த 2 IPOக்கள் ஒரு மாதிரி பாசிட்டிவ் கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்றது காமிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த சமயத்தில் இன்னொரு மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்றது அவங்களும் ஒரு 500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. டேய் இங்கே பேர் மற்றவங்கெல்லாம் லோ லெவல்லேருந்து ஏறிட்டாங்க. நீ எல்லாம் ஏறாமல் இருந்தால் புளிங்கொட்டையை தேய்ச்சி சுடுகட்டை வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு தொடையில் சூடாக வச்சிரும் அப்படின்ற மாதிரி இந்த பங்கை வச்சிருக்கிறவங்களாம் ஒரு மாதிரி கோபமாக இருக்காங்க. எத்தனையோ பேர் அவனுடைய 6 மந்த் ஹை 1 இயர் ஹை அல்லது அவனுடைய ப்ரீவியஸ் ஹைன்லாம் வந்துட்டான். நீ என்ன இன்னும் கீழே தூக்கிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க. இந்த சமயத்தில் இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கினுடைய விலை கீழே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இவங்க ஒரு 500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. நண்பர்களே உண்மையிலேயே வாழ்வா சாவா இவன் பொழைப்பானா இல்லையா அப்படின்னு நம்ம டாக்டர்கிட்ட போய் ICUல இருக்கிறவனை பார்த்து கேட்போம். அவர் பல தகவல்களை பார்த்துக்கிட்டு பேராமீட்டர்ஸை பார்த்துட்டு தான் தகவல் சொல்லுவேன் அப்படின்றார். அது மாதிரி இந்த ஓலா எலக்ட்ரிக்னுடைய ரோட்ஸ்டர் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு வெஹிக்கிள் 5000 கஸ்டமர்ஸுக்கு இப்போ டெலிவரி பண்ணுறாங்க. அவங்க தான் ஃபர்ஸ்ட் 5000 கஸ்டமர்ஸ். அவங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக்கில் தான் இந்த கம்பெனி இனி என்ன பண்ண போகிறான் அப்படின்றதே இருக்குது. ஏன்னு கேளுங்க, இவனுக்கு இந்த ரோட்ஸ்டர் மிகப்பெரிய ஒரு வருமானத்தை மிகப்பெரிய ஒரு சேல்ஸை இப்போ இந்த 5000 பேர் போய் இன்னொரு 50,000 பேர்த்துக்கு சொல்லி அந்த 50,000 பேர் போய் இன்னொரு 50,000 பேர்த்துக்கு சொல்லி திடீர்னு ஒரு 30-40 லட்சம் வெஹிக்கிள் ஏதாவது ஒரு ஆர்டர் புக் ஆகுதுன்னு வச்சிங்களேன், அப்போ ஏதாவது ஒரு மாற்றம் வரலாம். ஸோ இந்த ஓலா எலக்ட்ரிக்னுடைய மிகவும் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த வண்டி
எப்படி நீ அடுத்தடுத்த நாட்களில் புக் ஆகுது அப்படின்றத ரொம்ப முக்கியம். தற்போதைக்கு முதல் 5000 கஸ்டமர்ஸ்க்கு டெலிவரி பண்ணுறாங்க. நண்பர்களே, வர வர இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுதுன்னு வச்சுங்களேன். அந்த காலத்தில் இந்த ஏர்டெல் இது போன்ற ஏர்செல் போன்ற பல்வேறு கம்பெனிகள் கால் சென்டர் ஆரம்பிச்ச உடனே இவங்க எல்லாம் ஃபோன் பண்ணுறது ஏகப்பட்ட பேர். சும்மா எந்தையாவது ஒன்றை ஃபோன் பண்ணி பிளான் என்ன, அந்த டீட்டெயில் என்ன, இந்த டீட்டெயில் என்னன்னு கஸ்டமர் கேரில் ஓயாமல் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் பேசுகிற பார்ட்டி கேலாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த எஃப்எஸ்எல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு சம்பவம். ஆனால் இந்த கம்பெனி இப்போ ஆல்ரெடி உச்சத்தில் தான் இருக்காங்க, ஒன்றும் கீழே இல்லை. ஸோ இந்த கம்பெனிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவான ஒரு ஆர்டரா, ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க ஒருத்தரோட சனாஸ் அப்படின்றவங்களோட பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. இதன் மூலியமா எத்தனை பெனிஃபிட் வருது அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுடைய சேல்ஸ்னுடைய எஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ற ஒரு கம்பெனிக்கு தேவையே சேல்ஸ் எஃபிஷியன்சி தான். நான்லாம் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கென்யா அந்த மாதிரி கண்ட்ரிகளில் போய் வித்துக்கிட்டு இருக்கீல, இது புரோக்கர் பேக் ஆஃபீஸ் பிளாட்ஃபார்ம் தான். ஆனால் இந்த பிளாட்ஃபார்ம்னால நாங்கள் ஏதாவது சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கும் பொழுது அவங்களுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குதா அப்படின்ற மாதிரியான சமயத்தில் நிறைய அட்வான்டேஜ் பாயிண்ட்டுகளை இவங்க லிஸ்ட் பண்ணியிருக்காங்க இவங்களுடைய புது ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அந்த ஏஐ வந்து ரியல் டைமாக ஆக்சன்ட் டிரான்ஸ்லேஷன்லாம் ஒர்க் ஆகுது, அதில் டெப்ளாய் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப்புக்கு உண்டான தகவல்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி இருக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராடக்டாக மாறுமா அப்படின்ற மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் சோர்ஸ் சொல்யூஷனுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தற்போதைக்கு 1% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கக்கூடிய எஃப்எஸ்எல்ல இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் இதுதான். எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை பார்த்தீங்களா நண்பர்களே, எவ்வளவு ஏறி வந்தாலும் நம்மளுக்கு பத்த மாட்டேங்குது. சமீபத்தில் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 7 மிட் கேப் பங்குகளை பார்க்க போகிறோம். எல்லாருமே கீழேருந்து நல்லா ஏறி வந்திருக்கானு, 20%, 40% ஏறி வந்திருக்கானு. ஆனால் அது பத்த மாட்டேங்குது. எல்லாருமே சென்டர் பாயிண்ட்ல வந்து உட்காந்துட்டு உசுர எடுக்கிறானுங்க. இந்த ஆயில் இந்தியா அப்படின்ற பங்கு பெரிய அளவில் சரிவடைஞ்சு கரெக்டாக 2 days மூவிங் ஆவரேஜில் வந்து உட்காந்துருக்கான். என்ன பண்ண போறான்னு தெரியல. இந்த ஆரோ ஃபார்மா அப்படின்ற பங்கு அதே மாதிரி சரிவடைஞ்சு அவனும் ஒரு முக்கியமான கட்டம். இந்த கமின்ஸ் இந்தியா அப்படின்ற பங்குமே கடந்த ஒரு வருஷத்தில் பார்க்கும்போது 21% பக்கம் வீழ்ச்சி அடைஞ்சு அவனுக்கு கீழேருந்து ரெக்கவரி அப்படின்றது ஆகி வந்திருக்கான். அதே மாதிரி தான் இந்த டெல்லி வரி அப்படின்ற பங்கு இப்போ சமீபத்தில் ஓரளவுக்கு நல்லா ஏறி வந்துட்டான்னு வச்சுங்க. அவன் இவ்வளவு தூரம் ஏறி வந்தாலுமே அதுவும் சத்தியமா பத்தல. ஏன்னா அவனுக்கு கீழே விழுந்த வீழ்ச்சி அப்படி. இதனால தான் நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா, 2025 ஒரு கோல்டன் பீரியட் ஆகுமா ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்னு நிறைய பேர் பேசுறாங்க. ஏன்னா இப்ப இந்த 2-3 மாசத்திலேயே லோ லெவல்ல இருந்து கிட்டத்தட்ட 50%, 60% பல பங்குகள் ஏறி வந்திருக்கான். இந்த இப்கா லேப் இதுவும் ஒரு மிட் கேப் பங்கு தான், ஒரு முன்னணி பங்கு தான். அவனு சென்டர் பாயிண்ட்ல வந்து உட்காந்துக்கிட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கான். இனி இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு பாவம் மக்கள் வந்து ரொம்பவுமே மனசு கஷ்டம் இல்லையா. இந்த ஸ்டார் ஹெல்த் எல்லாம் பாருங்க, அவன்லாம் கீழே தான் கிடந்தான். எதுக்கு இவன் எந்திரிச்சானே சத்தியமா யாருக்கும் தெரியல. 600 ரூபாய் இருந்து 350 ரூபா போனவன் கண்ணிமிக்கும் நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியல. கண்ணிமிக்கும் நேரத்துல 350 இருந்து 450 நடுவில் வந்து கொண்டான். இனி இவன் என்ன பண்ண போறான்? கிராம்ப்டன் கிரீவ்ஸ் இன்னொரு அருமையான மிட் கேப் கம்பெனின்னு அவனே சொல்லிக்கிறான். 22,650 கோடி மார்க்கெட் கேபிட்டல். இவனு என்ன பண்ணா, இவனும் வந்து கிட்டத்தட்ட கொஞ்சோண்டு மேல 480 ரூபாய் இருந்தவன்லாம் 300 ரூபாய் ரேஞ்சுக்கு போயிட்டு 20% 360 வரைக்கும் பக்கத்துல வந்திருக்கான். ஆனா இது சென்டர் பாயிண்ட் கூட இல்ல, கீழ் சென்டர். இது இப்பதான் கண்டுபிடிச்சு. கீழ் சென்டர் இருக்கிறதுக்கு எந்த விதமான அர்த்தமும் இல்லை. பட் எனிவே சென்டர் இங்க இருக்கு, சென்டருக்கும் கீழேக்கும் நடுவில் இருக்கிறதுனால கீழ் சென்டர் அப்படின்ட்டேன். சரிங்க, வார்த்தை முக்கியம் இல்லை, அது ஃப்ளோவில் ஏதோ ஒரு வார்த்தை வர்றது தான், அதுக்கு அர்த்தம் இல்லை. பட் இருந்தாலும் சாராம்சம் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கை பாருங்க ஸ்டாக் மார்க்கெட். ஊரில் இருக்கிறவங்கலாம் சில பேர் சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா மறுபடியும் மார்க்கெட் மேலே வந்துருச்சு நல்லா சம்பாதிச்சிட்டிங்கன்னு. யோ, அவன் இன்னும் பழைய ஹையே வந்து சேரலையா, 40% 50% ஏறிட்டானுங்க. பட் இருந்தாலும் பழைய ஹை இன்னும் வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணலையா, அப்பதான் எங்களுக்கு சந்தோஷம் வரும்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா இப்போ எல்லாரும் உச்சத்தில் தான் வாங்கினீங்களா, கீழே வாங்கின ஆளுகளே யார் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்பிக்கை இல்லாமல் கேட்குறாங்க. ஆமாயா, சத்தியமாக ஏகப்பட்ட பேர் உச்சாணி கும்பல தான் வாங்கியிருக்கோம். அதுக்கு பேர் தான் ரீட்டைலர் சாபம் அப்படின்றது. கீழே இருக்கிறப்பெல்லாம் எங்கள் கண்ணுக்கு தெரியாது, அது உச்சியில் இருக்கும்போது தான். அதாவது பயம், கீழே உளுந்துக்கிட்டு இருக்கும்போது ரீட்டைலர்ஸ்க்கு இன்னும் கீழே போயிருமோ அப்படின்ற மாதிரி பயம் வந்து நிறைய பேர் உள்ள என்டர் ஆகாமல் இருப்பாங்க. மேலே ஏறிட்டு இருக்கும்போது பயம். என்ன பயம்னா, இவன் நிக்காம மறுபடியும் மேலே போய்கிட்டே இருப்பானோ அப்படின்ற மாதிரி பயம்.
இப்படி மாறி மாறி ரெண்டு பயமே தேவையில்லாத பயத்துல தான் ரீட்டைலர்ஸ்க்கு பணம் போகுது அப்படின்னு சொன்னோம்னாக்கா புரியாது. உங்களுக்கு என்னப்பா மார்க்கெட் டிவிடெண்ட் எங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குது நீ பார்த்த. இங்க பாரு, ஆர்பிஐ வந்து கவர்மெண்ட்டுக்கு போன வருஷமே 2,10,000 கோடி டிவிடெண்டா கொடுத்தாங்க. ஏன்னா ஆர்பிஐயும் பல வேலைகள் தொழில் பண்றாங்க, அவங்களும் பல பாண்டுகளில் முதலீடு பண்றாங்க மற்றும் பல ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. அதுல வருமானம் வருது, அந்த வருமானத்தை கவர்மெண்ட்டுக்கு டிவிடெண்டா கொடுக்குறாங்க. வரலாறு காணாத டிவிடெண்ட் இதெல்லாம். நம்மளுக்கு யாராவது இப்படி சும்மா கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா? போன வருஷமே 2,10,000 கோடி டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. இனி இந்த வருஷம் எவ்வளவு கொடுக்குறாங்க தெரியல. 3 லட்சத்துக்கு மேல எல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா இதெல்லாம் வரலாறு காணாத டிவிடெண்ட். நம்மளுக்கு யார் இப்படி கொடுக்குறா? நண்பர்களே, இந்த சமயத்தில் பல கேள்விகள் நம்மளை நாமளே கேட்டுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். அப்போ அதை வந்து எந்த மியூச்சுவல் ஃபண்டில் போடணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு நாமளே கேள்விகள் என்பது கேட்டுக்கணும். அப்போ தான் அதுக்கு ஒரு நல்ல விடை கிடைக்கும், நம்ம ஒரு தேர்ந்த மனிதர்கள் ஆகலாம். ஒரு உதாரணத்துக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க திடீர்னு ஏதோ லாட்ரி வழியாக ஏதோ ஒன்று திடீர்னு டிவிடெண்ட் ஏதோ ஒன்று கொடுக்குறாங்க 15 லட்ச ரூபாய்னா, அப்போ அது மார்க்கெட்டில் எந்த மியூச்சுவல் ஃபண்ட் நல்லா இருக்குது, அப்படி ஒரே மொத்தமாக உள்ளே இறங்குற மாதிரி அப்படின்ற மாதிரி அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் தான் ஒரு பெரிய லிஸ்ட் என்பது வந்தால் தான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே இருந்து ஒரு நல்லதாக ஒன்று வடிகட்டி எடுக்க முடியும். நண்பர்களே, மார்க்கெட்டுக்கு மிகவும் சுவாரஸ்யமான தகவல்கள் வரப்போகுது. ஜிஎஸ்டியினுடைய மீட்டிங் இப்போ சமீபத்தில் வரப்போகுது அப்படின்ற ஒரு தகவல் ஒன்று படித்தேன். சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களோ அல்லது மற்றவங்களோ பெரிய மார்க்கெட்டுக்கு ட்ரிகர் ஆகிற மாதிரி எந்த விதமான பாயிண்ட்டும் பேசின மாதிரி பத்திரிகைகளில் வரல. அப்போ இந்த மீட்டிங்கில் ஏதாவது ஒன்று பேசுகிறாங்கன்னு வச்சுங்களேன், ட்ரம்ப் எங்கே டூர் போனாலும் எனத்தையாவது ஒன்று பேசுகிறாரு, உடனே மார்க்கெட்டில் பயங்கர ஃப்ளக்சுவேஷன் வருது. ஸோ இந்த சமயத்தில் நம்மளுடைய மந்திரிகள் பெரிய அளவில் மீட்டிங் போட்டு வெளியே தகவல்கள் வராமல் இருந்த இந்த நேரத்தில் மார்க்கெட்லேயும் பெருசாக இனி எதுவும் விஷயம் இல்லை. Q4 ரிசல்ட்டினுடைய டீட்டெயில் எல்லாம் இனி அடுத்தடுத்த வாரங்களில் முடிய போகுது. அப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கிற நேரத்தில் திடீர்னு நம்மளுக்கு ஒரு ட்ரிகர், ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி மீட்டிங்கில் ஏதாவது ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர்லாம் ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணுறோம், இதனால் தொழில்கள் இன்னும் மறுபடி வேகமாக ஆரம்பிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம் தான். ஸோ அது சம்மந்தப்பட்ட மீட்டிங் அடுத்தடுத்த வாரங்களில் வருமா அப்படின்னு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி மிக முக்கியமான தகவல், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் அப்படின்ற மாதிரி இந்த மிசோராமில் தான், அந்த மாநிலம் தான் இந்தியாவிலேயே முதல் எல்லாருமே படிக்க எழுத தெரிந்தவங்களாக மாறி இருக்கு அந்த ஸ்டேட். ஸ்டாக் மார்க்கெட்லேயே எல்லாரும் இப்படி தான் ஆசைப்படுறோம், எல்லாத்துக்குமே லாபம் கிடைச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும். அதுக்கு எஸ்ஐபி தான் பெரும்பாலும் உதவி செய்யறதுக்கு ஒரு சரியான ஆயுதமாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்கள், இந்த சமயத்தில் வந்து கான்கார்ட் பயோடெக் அப்படின்ற பங்கு சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கிராஷ் அப்படின்றதாய் கீழே விழுந்தது. இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த ரிசல்ட் இன்னும் வரல. அடுத்தடுத்த வாரங்களில் சீக்கிரம் ரிசல்ட் விட்டானா பரவாயில்ல. இந்த சமயத்தில் இந்த பங்கு மிகவும் அதிர்ச்சிகரமாக கீழே விழுந்து கிடக்கு. சமீபத்தில் இந்த கிளீன் சயின்ஸ் அப்படி இப்படின்னு சில பங்குகள்லாம் ரிசல்ட் நல்லா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவனை மேல் நோக்கி தூக்கி விட்டாங்க. இவனுடைய ரிசல்ட் என்ன பண்ண போறான் அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதே மாதிரி தான் ஜிஎன்எஃப்சி அப்படின்ற ஒரு பங்கு. இந்த பங்கு தற்போது 3% டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்கு. இவனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் என்பதும் இன்னும் அதனுடைய ரிசல்ட் வரல. இதுக்கு முன்னாடியே 100 கோடி 158 கோடின்னு கொடுத்துருக்கான். இன்னும் கொஞ்சம் முன்னேற்றி கொடுப்பானா இல்லையா அப்படின்றது தெரியாதபடிக்கு இருக்கு. இந்த பங்குமே 52 வீக் லோ என்பதில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம்.